அந்த மத்தியான வேளையில செய்திக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம். இரக்கமடைங்கள் நல்ல பிதாவே, மிகவும் மோசமான கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் உம்மை பின்பற்றி வரும்படிக்கு எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசுவே நீர் வைத்து போன மாதிரியும் அடிச்சுவடுகளையும் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக விவரித்து காண்பிக்க வேணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பரத்திலிருந்து உம்முடைய வார்த்தைகளை தந்து பேசும் ராஜா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கக்கூடிய காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை குறித்து தான் நான் இப்ப தியானிக்கிறோம். இதுல நான் ஒரு வசனத்தை 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிச்சு நம்ம தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க என்ன எழுதுறார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார், அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி வரும்படிக்கு என்று சொல்கிறார். அது என்ன மாதிரி அப்படின்னா, துன்பப்படும் போது, சஃபர்ட் ஃபார் யூ, துன்பப்படும் போது நாம் எப்படி கடந்து போக வேண்டும் என்பதற்கு இயேசுவே மாதிரியா இருக்கிறார் என்று சொல்லி எழுதுகிறார். இந்த வசனம் எதற்காக எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்கும், 11ஆம் வசனத்திலிருந்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 1 பேதுரு 3வது அதிகாரத்துல 2வது வசனம் வரைக்கும் ஒரே டாபிக் தான் அவர் எழுதுறாரு. நம்ம எல்லாரும் இப்பொழுது இந்த வாழும் இந்த உலக வாழ்க்கையில அவிசுவாசிகளுக்கு நடுவுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதாவது கோணலும் மாறுபாடும் உள்ள ஒரு சந்ததி. நம்முடைய உறவினர்கள், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல உள்ள முதலாளிகள் அல்லது ஆபீசர்ஸ், அதிகாரிகள், நம்முடைய வீட்டில் உள்ளதான மனைவி அல்லது புருஷன் அல்லது உறவினர்கள், இவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாத அவிசுவாசிகளாக தான் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மூலமாக நாம சந்திக்கக்கூடியதான நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், தவறாக புரிந்து கொள்ளப்படுதல், தவறாக குற்றஞ்சாட்டப்படுதல், அல்லது நமக்கு நன்மை செய்யும் போது நமக்கு தீமை செய்யறது, நமக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு பதிலாக அநியாயம் செய்யறது, இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளை நாம் அன்றாடம் சந்தித்து வருவோம். அப்பொழுதெல்லாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி அந்த துன்பத்துக்கு ஊடாக நாம் கடந்து போக வேண்டும் என்பதற்கு இயேசுவே ஒரு மாதிரியாக இருக்கிறார் என்று தான் இதை ஆரம்பிக்கிறார். அதனாலதான் 3வது அதிகாரம் 1வது வசனத்துல மனைவிமார்களுக்கு சொல்லும் பொழுது இந்த சேம் வே அப்படிங்கிறார். அப்படின்னா தமிழ்ல வசனம் வாசப்படி, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். இதுதான் அந்த 11வது வசனத்துல 2வது அதிகாரத்துல ஆரம்பிக்கிற செய்தியினுடைய முடிவு, 3வது அதிகாரம் 2வது வசனத்துல. அதனாலதான் அந்தப்படியேன்னு ஆரம்பிக்கிறார். எந்தப்படி அப்படின்னா, இயேசு ஆண்டவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்தப்படி. சரி, பேதுரு இயேசு ஆண்டவர் பாடுபடும் பொழுது எப்படி கடந்து போனார் என்பதை அவர் அனுபவபூர்வமாக அறிந்திருந்தார். அவர் இந்த செய்தியை எழுதுவதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொண்டார் என்பதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல நான் பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து, பேதுரை குறித்து, அவருக்கு கிடைத்த அந்த வெளிப்பாட்டை குறித்து மெச்சுக்கொள்ளுகிறார். இந்த பாறையின் மீது என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார் 18ஆம் வசனத்துல. அதற்கு பின்பாக 21ஆம் வசனத்துல இருந்து அவர் என்ன ஆரம்பிக்கிறார்னா, எப்படியெல்லாம் அவர் துன்பப்பட போகிறார் என்பதை குறித்து, அவருடைய பாடுகளை குறித்து விவரிக்கிறார் சீஷர்களுக்கு. வாசிங்க 21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு
கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். பாருங்க, அவர் எப்படியெல்லாம் பாடுபட போகிறார் என்பதை அவர் சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கி விட்டார். இப்பொழுது உடனே இந்த பேதுரு இந்த நிருபத்தை துன்பங்கள் வரும் பொழுது எப்படி நடக்கணும், இயேசு எப்படி மாதிரியா இருந்தார் அப்படின்ற எழுதுகிற இந்த பேதுரு, அவர் உடனே அவருடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னாக்கும், தனியா இயேசு கூட்டிட்டு போய் இப்படிலாம் நடக்காது, நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. அதான் அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம் 22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்ப பாடுகள் வரும் அப்படின்னு சொன்ன உடனே கடிந்து கொள்ள தொடங்கின மனிதன் தான் இந்த பேதுரு. ஏன்னா அவர் புரிந்து கொண்டதெல்லாம் இவருக்கு பாடுகள் வராது, இவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு தான் நினைச்சிருந்தார். இன்னைக்கு காலையில சகோதரர் சாக் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, அந்த நம்ம போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்ற வசனத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, புரிந்து கொள்வதற்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் இந்த பேதுருவும் இதெல்லாம் நமக்கு நேரிடாது, அது இப்படி நீர் தேவனுடைய குமாரன் இப்படிதான் நினைச்சார். அவர் எல்லா விதத்திலையும் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், அப்பதான் நமக்கு மாதிரியாக இருக்க முடியும். ஆனா அவர் நம்ம போல சோதிக்கப்பட முடியுங்கிறத அவரால் நம்ப முடியல, ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். ஆனா இங்க நம்ம வாசிக்கிறோம், உடனே ஆண்டவராய் இயேசு பாடுபட போகிறேன் என்பதை குறித்து அவர் விவரித்து சொல்லிவிட்டு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்த பேதுருவை கடிந்து கொள்கிறார். ஆனாலும் கூட அவர் அதில் பாடம் கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. பின்னாடி நம்ம வாசிக்கிறோம், நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துல பின்னாடி அவர் பட்டயத்தால் அவர் அந்த சீசனுடைய காதை வெட்டுகிறதை நாம் வாசிக்கிறோம். வாசி ஆண்டவர் அப்பொழுதும் கூட அவர் ஜென்டலா வாழ உரையில போடு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்படி செஞ்சா என்னை பற்றி எழுதியிருக்கிறவையில் எப்படி நிறைவேறும் என்று சொல்கிறார். அப்ப பாடுகள் அவர் கடந்து போகும்போது ரொம்ப ஜென்டிலாக அப்படியே கடந்து போகிறார். அவர் உபத்திரவங்களை பாடுகளை சகித்ததை நமக்கு ஒரு மாதிரியாக வைத்து போகிறார். பாருங்க, நம்ம இப்ப மறுபடியும் நம்ம அங்கே பேதுரு எழுதின நிருபத்துக்கு போவோம். 1 பேதுரு 2வது அதிகாரத்துல அவர் வகை வகையாக பிரித்து சொல்கிறார். பாருங்க, முதல்ல அவிசுவாசிகளை குறித்து சொல்லும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். முதல்ல இச்சைகளை குறித்து சொல்லுகிறார். பெலவட் 11வது வசனம், பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. மாம்ச இச்சைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிறது, அதை நீங்க விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனம், புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், அவிசுவாசிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். நீங்க நல்லவர்களா நடந்து கொள்ளலாம், ஆனா உங்களுடைய காரியங்கள் அவர்களோடு கூட ஒத்து போகாதபடினால நேற்று வரைக்கும் நீங்க அவங்களோட ஒத்து போனீங்க, குடிக்கிறவர்களோட குடி, விக்கிர ஆராதனைக்காரர்களோடு கூட பண்டிகைகள் எல்லாம் அனுசரித்திருப்பீங்க, சாத்திரங்கள் பார்த்திருப்பீங்க, மற்ற எல்லா காரியங்களும் அவங்களோட ஒத்து போயிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவரை அறிந்து மறுபடி பிறந்த உடனே நாம் ஒரு டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்த உடனே அவர்கள் எல்லாரும் அக்கிரமக்காரன், அநியாயக்காரன், ஊரோடு ஒத்து போக மாட்டான் அப்படின்லாம் நம்மளை குறித்து அவர்கள் வித்தியாசமாக பேசலாம். அப்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிதான் பேசுவாங்க, ஆனா நீங்க நல்ல நடக்கை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்படியெல்லாம் பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சோதனை வந்ததானா வந்தது, அதைத்தான் பின்னாடி அவர் உதாரணமா சொல்றார். அங்க பாருங்க 23வது வசனத்துல, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், அவரை வைதார்கள், அவர் வையவில்லை. பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், அவர்கள் பாடுகளுக்கு உட்படுத்தினார்கள், அவர்கள் பயமுறுத்தவில்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து மனிதர்களிடத்துல நியாயத்துக்காக அவர் போராடாமல் அவர் கடந்து போனார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னு சொல்லும் பொழுது அவிசுவாசிகளாகிய மனிதர்கள், உறவினர்கள், இவர்கள் மூலமாகவெல்லாம் எப்படியெல்லாம் சோதிக்கப்பட முடியும் அப்படிங்கிறதையும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி சோதிக்கப்பட்டாருங்க குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை வேதத்திலிருந்து சொல்ல விரும்புறேன். பாருங்க, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 41ஆம் வசனத்துல வாசிப்போம். யோவான் 8:41, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்குண்டு, அவர் தேவன் என்றார்கள். அவர் உங்கள் பிதான்னு நீங்க தேவனை அறியல, அதனால இப்படி செய்றீங்கன்ட்டு உங்கள் பிதான்னு சொல்லிட்டு பிசாசை குறித்து சொல்லிவிட்டாரு. உடனே அவங்க எப்படி அப்படி பேசுறாங்கன்னா, நாங்கள் வேசித்தனத்தினால் உண்டானவர்கள்
அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓ மாதிரி நாங்க வேசித்தனத்துல பிறந்தவங்கள அல்ல. அப்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கன்னிமரியாள் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே அவர் பிறந்தபடினால அவரை ஒரு சிலர் தவறாக பேசினார்கள். ஸோ அதைத்தான் நீங்க மறைமுகமாக சொல்வது போல் இருக்கிறது, நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஷார்ப்பா இருதயத்துல குத்துறது மாதிரிக்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கல. ஆனா அவங்களுக்கு அது தெரியல, அறியாமையினால அவர்கள் அப்படி பேசுகிறார்கள். நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு. சரி, அதுக்கடுத்து பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 2-3 வசனம் வாசிப்போம். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவை இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? 30 ஆண்டுகள் ரொட்டீனா வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. அவர் வாட்டில் அப்பா அம்மா கீழ்ப்படிவாரு, வேலைக்கு போவாரு, அவர் தச்சு தொழில் செஞ்சிருந்தா அந்த வேலையை செஞ்சிருப்பாரு, திரும்பி வீட்டுக்கு வந்துருவாரு. இப்படியாக இருந்தது. 30 வயசுக்கு பின்னாடி அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய தொடங்க உடனே எல்லாரும் என்ன பேசுறாங்க அப்படின்னா, மரியாளின் குமாரன் தானே. அந்த காலத்துல நீங்க மத்தேழு சிஸ்டம் கொஞ்சம் ஹேங்க் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியானவன் சொந்த வீட்டிலும் ஊரிலுமே அன்றி எங்கும் கனவீனம் அடையான் அப்படின்னு ஆண்டவரே சொன்னார். ஏன்னா அவருடைய ஊர்ல உள்ளவங்கெல்லாம் அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவோ ஒரு தேவனுடைய குமாரனாகவோ பார்க்க முடியல. அதனால அவங்க எல்லாரும் அவரை அற்பமாக பேசுகிறார். அவருடைய தொழிலை சொல்லி, அவருடைய குடும்ப தொழிலை சொல்லி, அவருடைய அம்மா பேரை சொல்லி. அப்பா பேரை சொன்னா அது கௌரவம், யோசேப்பின் குமாரன் அல்லவான்னு சில இடத்துல சொல்லுவாங்க. அசட்டையா பேசினா அவங்க அம்மா பேரை சொல்லி, இன்னார் மயந்தானேன்னு அம்மா பேரை சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் அவரை மிகவும் அலட்சியம் பண்ணினார்கள். ஆனால் அவர் சிம்பிளா சொல்லிட்டு அவருடைய அவிசுவாசத்தை குறித்து அவர் ஆச்சரியப்பட்டு 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவர் வாட்டில் போயிட்டார். அவரை அவங்க எதிர்த்து அவரை பேசவே இல்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம். இது எதற்காக நம்ம தியானிக்கிறோம்னா, இது மாதிரி நாமளும் நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், ஊரார் மூலமாக நாம உண்மையா ஆண்டவரை பின்பற்றி போகும் பொழுது, நேற்று வரைக்கும் இவன் நல்லா தானே இருந்தேன், இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு நட்டு கலண்டுருச்சா, மர கலண்டுருச்சா, லூஸ் ஆயிட்டானா, இப்படிலாம் பேசத்தான் செய்வாங்க. ஆண்டவரே பேசினார். நம்ம இப்பொழுதுதான் அவரும் சோதிக்கப்பட்டார். 3வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். ஆண்டவர் தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்ச பொழுது சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லை. தேவனுடைய வேலையை செய்யறவர்களுக்கு தெரியும், அநேக நேரங்கள்ல எதிர்பாராத போன் கால் வரும், எதிர்பாராத மனிதர்கள் வருவாங்க. நான்லாம் பார்த்துருக்கேன். சில நேரம் சாப்பிட லேட் ஆயிரும். 9:30-10 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட போவோம். அவங்கெல்லாம் எல்லாம் பிரதர் நேரம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாருன்ட்டு அவங்க 9 மணிக்கு சாப்பிட்டு வந்துருவாங்க. சில நேரம் சாப்பிட்றதுக்கு சோற பணிஞ்சுக்கிட்டு இருப்போம், அப்படியே ஃபோன் வந்துடும். ஆக இப்படியெல்லாம் ஆண்டவரும் அது மாதிரியான சோதனைகளுக்கு உட்பட்டார். அவர் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லை. 21வது வசனம். இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். He has lost his senses. மதி மயங்கி இருக்கான்னு என்ன அர்த்தம்? புத்தி சுவாதீனம் இல்லை, பைத்தியம் பிடிச்சிருச்சு, கிறுக்கன் ஆயிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. He has lost his senses. அவங்களுடைய சொந்த ஜனங்கள் அப்படின்னா உறவினர்கள் இப்படி சொல்றாங்க. 22வது வசனம். எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். பாருங்க, அங்கே எருசலேம்ல இருந்து வந்ததான ஸ்கிரைப்ஸ், அதாவது வேத பாரகர் என்ன சொல்றாங்கன்னா, இவர் பிசாசுகளின் தலைவன், சாதாரண பிசாசு கிடையாது, பிசாசுகளுக்கு தலைவனாகிய பெயல்செபூல், அவனை கொண்டுதான் துரத்துறான், இவனுக்கு பெயல்செபூல் பிசாசு, பெரிய பிசாசு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் சிம்பிளா சொல்றாரு, எப்படி சாத்தான் சாத்தானை துரத்த முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா அவர் விளக்கம் சொல்லிட்டு அவர் அப்படியே கடந்து போகிறதா நம்ம வாசிக்கிறோம். 30வது வசனம் அங்க வாசிக்கிறோம். 3:30 அவருக்கு அசுத்த ஆவி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அசுத்த ஆவி பிடிச்சிருக்கு, பெரிய பிசாசு பெயல்செபூல் பிடிச்சிருக்கு, மதி மயங்கி இருக்கிறார் அப்படின்னா பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவங்க என்னென்னலாம் கமெண்ட்ஸ் சொல்றாங்க பாருங்க. இப்படிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பேசினார்கள். அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம்
48வது வசனம் வாசிப்போம். அவரை பேசினா நம்மையும் பேசுவார்கள். நாம் இப்ப ரட்சிக்கப்பட்டு நாம் எல்லா சகோதரர்களோடு கூட எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்ம பழகுறோம். நிச்சயமா அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, இங்க பாருங்க, யோவான் 8:48 என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். சமாரியன் அப்படின்னு சொன்னா, யூதர்கள் இஸ்ரவேலர்கள் மிக உயர்ந்தவர்களாகவும், சமாரியர்கள் என்றால் அவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் மதிக்கப்பட்டார்கள். இப்ப நம்ம ஊர்ல ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒருத்தர் இழிவா பேசினா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ முன்னே நாங்க சமாரியன் சொன்னது சரிதானப்பா. சமாரியன் என்றால் அந்த ஜாதியின்படி மட்டமான ஆளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சமாரியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, நாம நம்ம வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் 52வது வசனம். யூதர்கள் இவரை சமாரியர்கள்ங்கிறாங்க, சமாரியர்கள் இவரை ஊருக்குள்ளே நுழைய விட மாட்டேன்ட்டாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:52 வாசிங்க. தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் இவரை சமாரியருங்கிறாங்க, சமாரியர்கள் இவரை எங்க ஊருக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறாங்க. எப்படிலாம் ஆண்டவர் சொந்த வீட்டார், வேதபாரர்கள், சொந்த உறவினர்கள், அவர்கள் யாருக்கு ஊழியம் செய்தாரோ அவர்கள், இப்படி எல்லாரும் அப்படின்னா எப்பக்கத்தில் நெருக்கப்படுவது போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோதனைகளை சந்தித்தார். ஆனால் அவர் எல்லாத்திலுமே ஹி வாஸ் வெரி ஜென்டில். இப்படிலாம் இருக்கணும்னா ஜாக் காலையில சொன்னாங்கல்ல, பரிசுத்தாவியானவருடைய பலனில்லை நம்மளால முடியவே முடியாது. சில நேரங்கள்ல நானெல்லாம் ஆரம்பத்தில் அப்படிப்பட்டதான சோதனைகளை நாங்கள் சைத்திருக்கிறோம். ஊர்ல விவசாயத்துக்கு தண்ணி விட முடியாது, நீ கோயிலுக்கு வரி கொடுக்கணும் அம்மாங்க. இங்கே வேலை செய்கிற இடத்துல நீ யூனியனில் சேரணும், இல்லைன்னா உனக்கு நாங்கள் வி ஆர் சோசியலி பாய்காட்டிங் யூ, உங்களை சமூக புறக்கணிப்பு பண்ணுறோம். யாரும் பேச மாட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம். அது மாதிரி அநேக நேரங்களில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. நாங்கள் நிர்வாகத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கலந்துக்கல. நிர்வாகம் கடைசியில் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க, நாங்கள் உனக்கு போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்தா நீ உள்ளே வரல, நீனும் ஸ்ட்ரைக்கில் தான் கலந்துக்கிட்டேன்ட்டு. இது எப்படி இருக்கு? உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிமாங்கல்ல. அதே மாதிரிதான் யூதனும் அடிக்கிறான், சமாரியன் அடிக்கிறான், அப்படிதான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ எதுலையும் அவரு மசியவே இல்லை. அப்ப பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கடைசியில அவர் சிலுவையில மரிக்கும் பொழுதும் கூட நம்ம வாசிக்கிறோம், முன்முடியை சூட்டுகிறார்கள், அவர் காரி துப்புகிறார்கள், கன்னத்துல குத்துகிறார்கள், அரைகிறான்னு நம்ம வாசிக்கிறோம்ல. பிஸ்டனால அப்படி குத்துகிறார்கள், லாவில் குத்துனாங்க கடைசியில. ஆக அவர் எவ்வளவு தூரம் நிந்தனைகள், பாடுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் சகித்தார், பொறுமையோடு சகித்தார். அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? அங்கே எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 53ஆம் அதிகாரத்துல 7-9 வசனங்கள் எல்லாம் அவர் வாயை திறக்கவே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கு. அது அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து போகும்போது நாம சோதனைக்கு உட்படாதபடிக்கு சில நேரங்களில் பேசாம இருக்கிற நல்லது. அதான் இங்க எழுதியிருக்கு எசாயா 53:7. அவர் என்ன செய்யல? வாய் கடைசியில் எழுதியிருக்கு. அவர் கடைசி தம்முடைய வாயை திறவாதிருந்தார். பாருங்க, அதாவது மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல. நம்ம முடி வெட்ட போகும்போது, முடி வெட்டும் போது நம்ம சத்தமிடாம உட்காந்துருப்போம்ல. சின்ன பிள்ளைய அழுகுங்க, நம்மளாம் என்ன செய்யும்? அழுக மாட்டோம். அதே மாதிரிக்குதான் ஆட்டுக்கு மயிர் கத்திரிக்க போகும்போது ஆடு சும்மா போவோம், அது முடி கத்தரிக்கணும். அது மாதிரிக்கு ஆண்டவர் இயேசு என்ன இருந்தாரா? வாய் திறக்காது இருந்தார். அதுலயே அடுத்து 9வது வசனம், பின்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். கடைசி அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இதை பேதுரு இங்க எழுதுறாரு. 1 பேதுரு 2வது அதிகாரத்துல நம்ம வாட்ச வேத பகுதியில 23வது வசனம் நினைக்கிறேன். 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாருங்க, அவர் இவருக்கு இப்படியெல்லாம் அவருக்கு பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள். அதுக்கடுத்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல 7வது அதிகாரம் 20வது வசனம் பாருங்களேன். யோவான் 7:20. ஒருத்தரும் விட்டு வைக்கல. ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். The crowd answered. கூட்டம்,
முதல்ல எல்லாம் தனித்தனியா சொன்னோம். சரிசேய வேதபாரர்கள், சொந்தக்காரர்கள், யூதர்கள் இப்படிலாம் சொன்னோம். இங்க வந்து என்னன்னா கூட்டம் எல்லாம் மொத்தமா கூடி என்ன செஞ்சுட்டாங்க, எந்த கூட்டத்துக்கு அவர் பிரசங்கிக்கிறாரோ அந்த கூட்டமே வந்து என்ன சொல்லுது இப்ப அப்படின்னாக்கா, யூ ஹாவ் எ டீமன், உனக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவரை வந்து பிசாசு பிடித்தவர், பெரிய பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், மதிமயங்கனவன் இப்படிதான் பேசினாங்க. ஆண்டவர் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லலை. சில நேரங்களில் ஜென்டலா ஆன்சர் பண்ணிட்டு போறாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு எதுக்காக எழுதியிருக்குனாக்கோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பின்பற்றி வரும்படிக்கு நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார் என்றுதான் இங்கே எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை, அவர் அநியாயம் செய்யவில்லையா அப்படின்னா பிரசாக் காலையில சொன்னாங்க. அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பாவம் செய்யவே இல்லை. எல்லா விதத்திலேனாக்கும் அவருக்கு நியாயம் எடுத்து போடப்பட்டது, நியாயம் விசாரித்தாங்க, ஆனா அவருக்கு நியாயம் கிடைக்கல. அவரை விசாரணை செய்ததான பிலாத்து சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துல, ஏப்பா நீங்க அவனை கலகத்தை தூண்டி விடுகிறவனாக கொண்டு வந்தீர்கள், நான் விசாரிச்சு பார்க்கணும் அவனுக்கு ஒரு குற்றமும் இல்லையப்பா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும், நீங்க படிச்சு பாருங்க லூக்கா 23ல. அதே மாதிரிக்கு அவர் வந்து அதை ஏரோது கிட்ட அனுப்புறாரு, அவரும் விசாரிச்சுட்டு இவன்ட்ட நான் ஒரு குற்றம் காணலைங்கிறாரு. கடைசியில அவர் வந்து யோவான் 19:11 வாசிங்களேன். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. எதுக்கு இதை சொன்னார் தெரியுமா? அதுக்கு முந்தின வசனம், அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். ஐயா, உனக்கு தான் அதிகாரம் உண்டு, விடுதலை ஆக்கி. இந்த ஜனங்கள் தான் தெரியாம சொல்றாங்க, என்னைய என் மேல தப்பா குற்றம் சாட்டுறாங்க. நீங்க தான் விசாரிச்சு பார்த்தீங்கல்ல, எனக்கு ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நான் வந்து கலகத்தை தூண்டி விடுகிறவனாக, ராயனுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விடுகிறவன் கொண்டு வந்தாங்க. நீங்க விசாரிச்சு பார்த்தீங்க, நான் ஒரு குற்றம் காணலைன்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, விடுதலை ஆக்குங்க ஐயா அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சாங்க. சொல்லியிருந்தாலும் அவர் விடுதலை ஆக்க மாட்டாரு. ஏன்னா இன்னைக்கு எப்படின்னா, அவங்க மனிதர்களுடைய ஆதரவு வேண்டும், ஒன்லி அவங்க ஜனங்களுடைய அங்கீகாரமும் அவர்களுடைய உதவி வேணும். அதனால அவங்க வந்து அவர்களை பிரியப்படுத்தும்படி, நீங்க பாருங்க, சில ஊர்களில் பிரச்சனை நடக்கும். ஏதாவது ஒரு வீடு 2 வீடு விசுவாசிகளா இருப்பாங்க, அவங்களுக்கு விரோதமா ஊரெல்லாம் கூட்டம் கூடி ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவாங்க. அவங்க போலீஸ்க்கு போனாங்கன்னா போலீஸ் வந்து பாட்டு என்ன செய்வாங்க, ஊரோடு ஒத்துப்போயா, எப்படி சொல்லுவாங்க, ஊரோடு ஒத்துப்போ. கடைசியில் வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் எழுதணும்னா கூட அந்த மெஜாரிட்டி பீப்புளுக்கு சப்போர்ட்டாக எழுதுவாங்க. ஏன் தெரியுமா? இவன் ஒரு ஆள், அவன் வந்து நம்ம ஒன்று தப்பு பண்ணாலும் இவன் சத்தம் மேலே எழும்பாது. என்ன சொல்லுவாங்கன்னாக்கும், அந்த ஊமையனுடைய சத்தம் மேலே யாருக்கும் எடுபடாது இல்லையா? அந்த மாதிரி இஸ் வாய்ஸ் இஸ் அன்ஹியர்டு. ஆனால் மெஜாரிட்டி பீப்புளுக்கு விரோதமாக என்ன மாதிரி எழுதினாக்கா அவங்க மேலே போயிட்டே இருப்பாங்க. இது எதுக்குன்னா அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாரும் அடிக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஓடி ஒளிவாங்க. அவன் என்ன செய்வான், இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள ஓண்டி வச்சிருவாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, வெளியே இருந்தால் உன்னை அடிச்சு போடுவாங்க, அதனால தான் நான் உன்னை உள்ள வச்சிருந்தேன். யாரு ஜெயிலில் இருக்கிறது? நிரபராதி. வெளியே இருக்கிறது யாரு? குற்றவாளிகள். இதுதான் உலகத்தில் நடக்கக்கூடிய நியாயம். அதனால அங்கே நீதி நியாயத்தை எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றாரு. ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்யலாம், இப்படி சொன்னவர்கிட்ட பயமுறுத்தவே இல்லை. அவர் பயப்படவும் இல்லை, அவர் பயமுறுத்தவும் இல்லை, அவர் கவலைப்படவும் இல்லை. அவர் பாடுபட்டார், எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பயமுறுத்தினா, அவனை சிலுவையில் அறை எனக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா, பயமுறுத்துறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டாலையும் உனக்கு ஒரு அதிகாரம் இல்லையா, இவர் டம்மி பீஸ். நீ எவ்வளவு தைரியமா சொல்றாரு. அப்ப நமக்கு என்ன மாதிரி வச்சு போறாரு, யாரும் பயமுறுத்தினா நீ என்ன செய்யாத, பயப்படாத. மேல இருந்து தேவன் அனுமதிக்கலைன்னு சொன்னா, உன் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, அதுல ஒன்றாயிலும் தேவனுக்கு சித்தம் இல்லாம கீழே விழாது. அதனால பயப்படாத பயப்படாத பயப்படாதேன்னு திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிட்டே இருந்தார். அங்கே அவர் பயமுடுத்தவும் இல்லை. திரும்பி பாரு, உனக்கு என்ன ஆக போகுது பாரு, நான் யார் தெரியுமா, நான் தேவனுடைய குமாரன். இப்பயே சொன்னா எத்தனை லேவியோனுக்கு அதிகமான ஆட்கள் வருவாங்க தெரியுமா? சிங்காசனமே இல்லாம போய் இருக்கிற இடம் தெரியாம போயிடுவா. மனுஷா நீ ஒரு மண் அப்படின்னு சொன்னாரு. இல்ல, பயமுறுத்தினார். அந்த ஆள், அதிகாரம் இல்லாத ஆள் வந்து அதிகாரத்தை பேசுறாரு, எனக்கு அதிகாரம் இருக்குன்ட்டு. ஆனா அவர் பயமுறுத்தவே இல்லை, அவர் பயப்படவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லை. மாறாக நமக்கு சொல்றாரு, யோவான் 16:33 என்ன சொல்றாரு, வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆக இங்க வந்து நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னாக்கும், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
நம்ம எல்லாருக்கும் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல ஏதோ ஒரு விதத்துல உபத்திரம் வரலாம். இப்பவே உங்களுக்கு ஒருவேளை உறவினர் மூலமா, வீட்டார், உறவினர்கள், பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய மனைவிமார் இவர்கள் மூலமா ஏதாவது பிரச்சனைகள் வர முடியும். ஆனாலும் திடன் கொள்ளுங்க. நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தேன்? இப்படிதான் ஜெயித்தேன். என் வாயில வஞ்சனை காணப்படல, நான் போராடல, தீமைக்கு தீமை செய்யல, பழிக்கு பழி வாங்கல, பயமுறுத்தல, பாடுபடல. நான் வந்து சாந்தமா நடந்துக்கிட்டேன். அவிசுவாசிகள் அவங்க அறியாம செய்யறாங்க. அந்தப்படி மனைவிமார்களை எங்க வந்து முடிக்கிறாரு? உங்களுடைய புருஷன்மார்கள் யாராவது அவிசுவாசிகளா இருந்தா பாருங்க, 3வது அதிகாரம் 1 பேதுரு வாசிங்க, 1வது வசனம். அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ம், அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் ம், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து ம். போதனை இன்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். அப்ப அந்தப்படி மனைவிமார்களே, உங்களுடைய புருஷர்கள் அவிசுவாசிகளா இருந்தா, உங்களுடைய மனைவிமார்கள் அவிசுவாசிகளா இருந்தா, அவங்க வந்து இது மாதிரிக்கு வந்து அன்ரீசனபிளா நடந்து கொண்டா, நியாயம் இல்லாம நடந்து கொண்டா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க வந்து அவங்களுக்கு போதனை செஞ்சு அவங்கள திருத்தன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய கற்பொழுக்கம் உள்ள, கீழ்ப்படிதல் உள்ள உங்களுடைய நடத்தையை பார்த்து, உங்க சாந்தமுள்ள உங்களுடைய ஆவியை பார்த்து, அவர்கள் போதனையின்றி உங்கள் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தப்பட வேண்டும். அப்படிதான் இங்க மேல ஆரம்பிக்கிறார். சந்திப்பின் நாளிலே 19வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? 1 பேதுரு 2:19 வாசிங்க. 1 பேதுரு 2:19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சியை நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அப்ப இதுதான் அதே மாதிரிக்க பாவம். காலையில சொன்னாங்க, அவர் எல்லா விதத்திலும் நம்மை போட்டு சோதிக்கப்பட்டார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-2 அவருக்கு ஊழியம் செய்த டிசைபிள்ஸ் மத்தியில சில பெண்களும் இருந்தார்கள். இங்க பேரெல்லாம் போட்டிருக்கு, யார் யாரெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்யற அந்த கூட்டத்தில் இருந்தாங்கன்னு. நீங்க 1வது அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல 1-2 வசனம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஆனாலும் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த சமாரிய ஸ்திரீகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் அவர் அந்த ஒரு ஸ்திரீயினிடத்துல பேசிக்கொண்டு இருக்கின்றதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வாசிங்க. தருணத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து 27வது வசனம். அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். பாருங்க, இதுதான் ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை. அப்ப சகோதரர் காலை சொன்னாங்க, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்னா அவ்வளவு பெண்கள் கூடவே இருந்து அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் மூலமாக அவர் சோதிக்கப்பட்டிருப்பார். ஆனா அவர்களிடத்துல அவர் தனியாக யாரிடத்திலும் பேசினதே இல்லை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதனாலதான் ஒரே ஒரு தடவை அவங்க வந்து தனியா ஸ்ரீன்ட்ட பேசிக்கொண்டு இருந்ததை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்னு எழுதியிருக்கு. ஸோ தட் வாஸ் த லைஃப். அப்படிதான் இயேசு வாழ்ந்தார். என்ன அருமையானவர்களே, பாடுகள் மத்தியில, அவிசுவாசிகள் மத்தியில, வேலை ஸ்தலத்துல, வீட்டுல, உறவினர்கள் மத்தியில நம்முடைய வாழ்க்கை துணைகள் அவிசுவாசிகளா இருக்கும்போது நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத இயேசுனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஒரு மாதிரி காண்பித்து, அப்போஸ்தலனாகிய பேதுரு எங்கே சொல்றாரு, இதுதான் இயேசு நமக்கு காண்பித்த மாதிரி, இந்த அடிச்சோடுகள்ல தான் நம்ம பின்பற்றி போகணும் அப்படிங்கிறாரு. இனி வரக்கூடிய காலம் வந்து கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிறபடி இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் கடைசியா சொல்றேன். இங்க பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துல 4-5 வசனம். காலையில சந்தோஷ் பொன்னன் பேசும்போது சொன்னாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாடுகளின் உச்சக்கட்டம். ஒரு பக்கம் ஏளனம், கேலி, சிலுவையில இருந்து இறங்கி வாங்கன்னா சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து அவர் சிலுவையில உயிர் போகக்கூடிய தருவாயில கடைசி மூச்சு வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சாக் தான் சொல்லுவாங்க, அப்படி அப்படி இப்படி மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா உயிர் போறவங்க மூச்சு போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் கடைசியில் அந்த உயிர் பிரியும். அப்படி சமயத்துல பாக்குறாரு, கல்ல அந்த சிலுவைக்கு தூரத்துல தாய் நின்று அழுது கொண்டு இருக்கிறார்கள். அந்த சமயத்திலையும் தனக்கானவே அல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, யோவான், அதோ எங்க அம்மா, அவங்கள நீ கவனிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சந்தோஷ் மன்னன் சொன்னார். சோ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னன்னா, அவர் தனக்கானதை தேடவில்லை. சாக் அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஒன்றும் பாவமே செய்யல, நீ பரலோகத்துக்கு வந்துடலாம் நேர, ஆனா உங்க பேரை போட்டுங்க, இவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு தேவன் சொல்லியிருப்பாரு. இயேசு சொல்லிட்டா, இல்ல இல்ல வேண்டாம், என் சித்தம் அல்ல உம் சத்தியத்தின்படியே ஆக கடவுன் தான் ஆண்டவர் வந்து அவர் தன் ஜீவனை விட்டாருன்னு சொல்லுவார். இன்னும் யாருமே இந்த வேலையில் கூட
நாம் இந்த கேட்ட வார்த்தைகளை நம்ம மனசுல வச்சுக்கிறோம். லெட் இட் பி அவர் கோல். நம்ம 2 நாளாகவும் 20வது அதிகாரத்துல அந்த ராஜா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இவ்வளவு திரளான ஜனங்களை எதிர்த்து வர்றதுக்கு எங்களுக்கு திராணி இல்லை, we are powerless, we don't know what to do, நாங்க என்ன செய்யறோம்னு எங்களுக்கு தெரியல, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நாம பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லைன்னா இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது, ஒருவேளை இந்த கடைசி காலத்துல இதை விட சோதனைகள் நமக்கு வரலாம். பாடுகள், அச்சுறுத்தல்கள், அல்லது கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை நிமித்தம் அவிசுவாசிகளால் அல்லது எதிர்த்தரப்பினால் வரக்கூடியதான பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம். அப்படிப்பட்ட சமயத்துல எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லைன்னா நம்மளால முடியாது. எனவே நாம் இப்பொழுது கண்களை மூடுவோம். ஒரு சின்ன ஜெபம். இரக்கமுள்ள எங்க நல்ல பிதாவே, இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய எங்களுக்கு ஆண்டவரே, நீர் சொன்னபடியே பாடுகளும் அச்சுறுத்தல்களும் வந்தாலும் சரி, அல்லது நாங்கள் வேலை செய்கிற இடம், குடியிருக்கிற இடம், வீடுகள், எல்லா இடத்துலையும் உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார் மூலமாக பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தாலும், ஆண்டவரே நீர் இந்த பூமியில எப்படி பாடுகளை எதிர்கொண்டீரோ அதே அடிச்சூடுகளை நாங்களும் கொணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி நடுவில் நாங்களும் குற்றமற்றவர்களாய் இவர்கள் பாவம் செய்யவில்லை என்று சொல்லக்கூடியதான நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து விட, உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றி விட, எல்லா சூழ்நிலையிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விட எங்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய பலனத்தையும் ஞானத்தையும் நீங்க தாங்க ஆண்டவரே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது நம்முடைய சகோதரர் எஸ்ஐகே ராஜ், இடுவாய் திருச்சபையினுடைய மூத்த சகோதரர் எஸ்ஐகே ராஜ் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார். காலையிலிருந்து தேவன் நமக்கு தம்முடைய அடிச்சுவடுகளை அவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்திலையும் நான் இங்கே உட்கார்ந்திருக்கும்போது என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, காலையிலிருந்து நாம் பல்வேறு காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே அவருடைய மாதிரிகளை நாம் பார்க்கிறோம். நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டிலே கற்பனை மட்டும்தான் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் என்ன இல்லை? நல்ல மாதிரி இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க முடியும் அப்படிங்கிறதை மிக தைரியமாக நாம் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், நமக்கு ஒரு மாதிரி இருக்கிறது என்கிறதான். இப்போ நாம் ஒன்றும் பெரிய சாதனை படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நான் சின்ன வயதிலே எங்களுடைய தோட்டத்திலே நான் பார்த்துருக்கிறேன். அதாவது கிணத்துல அந்த தண்ணி கட்டி அந்த தோட்டத்தில் பாத்தி கட்டி அந்த பாத்தியில் சேரும் சகதியுமாக இருக்கும். அதில் நடந்து போய் வேலை செய்வாங்க. வேலை செய்து விட்டு வந்த பிறகு ஒரு 2 நாள் கழித்து அதை அங்கே போய் பார்த்தோம்னு சொன்னால் அந்த தண்ணியெல்லாம் வற்றி போய் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால், அந்த பாத்திக்குள்ளே நடந்து போனவங்களுடைய பாத சுவடுகள் இருக்கும். அது வெறும் நீங்கள் ஒரு தார் ரோட்டில் நடந்தாலாம் அப்படி என்ன செய்யாது, அந்த சுவடு இருக்காது. ஒரு காங்கிரீட் ரோட்டில் நடந்தால் அப்படி சுவடு இருக்காது. சேற்று தோட்டத்துக்குள்ளே சேராக இருக்கிற அதுக்குள்ளே நடந்துட்டு ஒரு 2 நாள் கழித்து அந்த தண்ணியெல்லாம் வறண்ட பிறகு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த சுவடு அப்படியே தெரியும். அதுபோல் ஆண்டவர் நடந்த அந்த ஜீவியம் என்பது, அவர் வெறும் ரோட்டில் நடந்துட்டு போயிருந்தார்னா, அல்லது அவர் என்ன செய்யலை, ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணவில்லை. அவர் ஒரு தேவதூதனை போல என்ன செய்யலை, அவர் அங்கேயும் இங்கேயும் பறந்துக்கிட்டு என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டும் போகலை. அதே நேரத்தில் ஏதோ ஒரு பாடுபடாத சொகுசான எருசலேமில் ஒரு பங்களாவில் வாழ்ந்துட்டு அவர் என்ன செய்யலை, அவர் போகல. அப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியாது. அப்படி இருந்தால் என்ன இருந்திருக்குன்னு கேட்டால், ஒரு காங்கிரீட் ரோட்டில் அல்லது ஒரு தார் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி, அந்த தார் ரோட்டில் என்ன தான் நடந்தாலும் அங்கே என்ன செய்யாது, எந்த அச்சுக்களும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் நடந்த பாதை என்ன அப்படின்னா, அது ஒரு சேற்றிலே நடக்கிறது போல. நாம் இப்பொழுது சொன்னது போல அது ஒரு பாடுபடுகிற ஒரு வாழ்க்கை. பின்பாக அவருடைய வாழ்க்கையின் பின்பாக ஒரு பாடு இருந்தபடினாலே அது என்ன செய்து விட்டதுன்னா ஆழமாய் பதிந்து இப்போது நான் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இப்போ எனக்கு ஒன்றும் பெரிய கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு குழப்பமாக இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை.
என்ன செய்யலாம்னா, அந்த தோட்டத்துக்கு போனால் அந்த அச்சு இருக்கும் அல்லவா, அந்த கால் ஏற்கனவே நடந்து போனவங்களுடைய கால் அச்சு இருக்கும் அல்லவா, அது மேலே என்னுடைய காலை வச்சு நடந்தா போதும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு முன்பாக ஏற்கனவே நடந்து சென்றிருக்கிறார். எல்லா விஷயத்திலையும் அவர் சோதிக்கப்படாத காரியம் என்று ஏதாயிலும் உண்டோ அப்படின்னா இல்லை, எல்லாம் நம்மை போல சோதிக்கப்பட்டார். அதனால நாம் அவரிடத்துல கேட்டு அவர் நடந்த அந்த அடிச்சுவட்டிலே, இப்போ பவுல் அந்த அடிச்சுவட்டிலே அவர் நடந்தபடினால்தான், அதாவது பவுல் தனியாக ஒரு அடிச்சுவடை உண்டாக்கவில்லை. அவர் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் ஏதோ ஒரு தனித்துவமான அச்சையெல்லாம் உண்டாக்கல. அவர் என்னத்தை உண்டாக்கினார்னா, நான் எப்படி கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலே காலை வைத்து நடந்தேனோ அதே போல இப்போ என்னுடைய அச்சும் கிறிஸ்துவனுடைய அச்சடியாளத்தின் மேலே என்னுடைய அச்சும் இருக்கிறது. ஆகவே அது மேலே நீங்கள் காலை வச்சு நடந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வழி மாறி போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி இல்லைன்னு சொன்னால் இவர் சொல்கிறபடி நடந்தால் நம்ம எங்கேயாவது வழி மாறி போயிடுமோ அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதாவது அந்த வசனத்தை நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா அது நமக்கு ஒன்றும் குழப்பம் இருக்காது. ஆனால் பவுல் பாருங்கள் அப்படி சொல்ல, அவர் சொன்னது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னார் அவர். அதான் ஒரு பெரிய சவால். சரி, அந்த சவால் அவர் எப்படி சொல்றாருன்னா, சும்மா இஷ்டம் போல நடந்துட்டு என்னை பின்பற்றுங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன தைரியத்தில் அவர் அப்படி சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே கிறிஸ்து விட்டு சென்ற அந்த அடிச்சுவடுகளிலே காலை வைத்து நடந்தேன், அதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை, நான் அதில் மாறவே இல்லை, நான் அதில் நடந்தபடினால இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை பின்பற்றி நடந்துங்க, அப்போ நீங்கள் வழி மாறி போக மாட்டீங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக சொல்கிறார். அதனால அதுதான் சகோதரர்களே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சவால். பொதுவாக எதை வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இப்போ பெற்றோர்கள் சொல்லலாம், எப்பா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல் நீயும் என்ன செய், கிறிஸ்துவை பின்பற்று, ரொம்ப அப்பாவெல்லாம் நீ என்ன செய்யாத, பார்க்காத, உனக்கு சந்தேகம் வர்ற நேரம் என்ன செஞ்சிரு, அப்பாவை பின்பற்றாத, கிறிஸ்துவை பின்பற்றுன்னு சொல்கிறது ரொம்ப தாழ்மையாக்கிறது போல் தெரியலாம். ஆனால் அப்படி அது உண்மை அல்ல. அப்போ அதிலிருந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏதோ அறகுறையாக பின்பற்றினேன், நல்லா இருக்கிறத எடுத்துக்கோ, கெட்டதெல்லாம் விட்டுரு, எதுக்கு நமக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி ஆகிவிடும். இல்லை பவுல் சொன்னது அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு 50% நான் ஓடிக்கிறேன் என் மகனே, 50% என்னை பின்பற்று, அதுக்கு மேலே ஏதாவது உனக்கு குழப்பம் வந்தா நீ கிறிஸ்துவை பின்பற்று அப்படின்னு சொல்கிறது சரியா? சரியல்ல. பவுல் அப்படி சொல்ல. அப்போ பவுல் சொல்ல வந்தது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள்னு எப்படி அவ்வளவு தைரியமாக அவரால் சொல்ல முடிந்தது அப்படின்னா, அவர் ஒரு தடவை கூட அல்லது ஒரு விஷயத்திலே கூட வழிமாறி போகவில்லை அப்படிங்கிறதான். அப்போ அந்த சவாலைத்தான் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பொதுவாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறது என்பது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், அப்புறம் அதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு பேசக்கூடாது. இல்லை, அப்படி இல்லை. நான் கிறிஸ்துவை பின்பற்றியது போல நீயும் என்னை பின்பற்று, அல்லது நான் நடந்து சென்ற அடிச்சுவடுகளில் நீயும் காலை வச்சு என்ன செய், நடந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி நான் நடந்து சென்ற அடிச்சுவடு எது? அது கிறிஸ்துவின் அடிச்சுவடு. அந்த சேற்றிலே அவருடைய அடிச்சுவடை பார்த்தேன் அல்லவா, அது மேலே என்னோட காலை வச்சு நான் நடந்து போயிட்டே இருந்தேன். இப்போது கிறிஸ்துவனுடைய அந்த அச்சுக்கு மேலே என்னுடைய கால் அச்சும் இருக்கிறது. இப்போ அதனால இப்போ எனக்கு பின்னாடி வர்ற என்னுடைய மகனோ அல்லது சகோதர சகோதரிகளோ யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த அச்சு மேலே பின்பற்றி நடந்தால் அவர்களும் வழி மாறி போக மாட்டாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் சொல்ல முடியும், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்னை பின்பற்று அப்படின்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால நாம் ஒவ்வொருவருமே என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ரொம்ப கவனமாக நம்முடைய ஒவ்வொரு அடிகளையும் அல்லது கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ன அப்படிங்கிறதை பார்த்து நாம் அடி எடுத்து நடக்க வேண்டியதாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் நம்ம இப்படி அறகுறை ஆட்களாக மாறிவிடுவோம், அறகுறையாக பேசிட்டு போகிறவங்களாக மாறிவிடுவோம். இல்லை, அப்படி இல்லை. அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் நமக்கு தெளிவாக இருக்கிறது எல்லா விஷயங்கள்லையும்.
ஆகவே நான் அவருடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளை நடந்தால் அந்த அடிச்சுவடுகளின் மேல் மற்றவர்களையும் நீங்களும் என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். சரி, என்னுடைய அடிச்சுவடுகள்லாம் நான் தனியாய் அடிச்சுவடு போடல. என்னுடைய அடிச்சுவட்டுக்கு கீழே யாருடைய அடிச்சுவடு இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடு இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுக்கு மேலே நான் நடந்தேன். என்னுடைய அடிச்சுவடுக்கு மேலே என்னுடைய மகன் நடப்பான். என்னுடைய அடிச்சுவட்டுக்கு மேலே என்னுடைய சபையில் உள்ள சகோதரர்கள் நடப்பார்கள். அப்படிங்கிறதான் அந்த ஆணித்தரமான அறைகூவல். இல்லைன்னு சொன்னால் நாம் அடுத்த சந்ததிக்கு என்ன செய்ய மாட்டோம்னு கேட்டால், நம்ம அது எப்படி ஆகி விடுகிறதுன்னு கேட்டால், நீங்கள் ஒரு அடிச்சுவடு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதில் ஒருத்தர் நடக்கிறாரு, அடுத்தது இன்னொருத்தர் நடக்கிறாரு. அப்படி நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த அடிச்சுவடு என்ன செய்யனா குப்பையோ மண்ணோ படாது. அது எப்பொழுதும் எப்படி இருக்கும்? அது சுத்தமாக இருக்கும். ஆனால் ஒரு தாரார் நடந்து விட்டு அதற்கப்புறம் சரி நானே பாதி தூரம் கிறிஸ்துவை பின்பற்றி என்று மீதி தூரம் பின்பற்றாமல் விட்டுவிட்டேன் என்று வைத்துக்கொள்வோம். என்ன நடக்கும்னு கேட்டால், மண்ணோ குப்பையோ அண்டி அந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ன செய்யப்பட்டு விட்டது? மூடப்பட்டு போய்விடும். சகோதரர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவத்தை பாருங்கள் எப்படி ஆகிவிட்டது தெரியுமா? இந்த கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் அப்படியே பளிச்சுன்னு தெரிய வேண்டும். ஆனால் அப்படி தெரிகிறதான்னு கேட்டால் தெரிய மாட்டேங்கிறது. ஏன் தெரிய மாட்டேங்கிறது? எத்தனையோ காரியங்களை போட்டு மனுஷீக பாரம்பரியங்கள், சபையின் பாரம்பரியங்கள், அல்லது மனுஷனுடைய தனக்கென்று ஏற்படுத்தி கொண்ட இச்சைகளின் வழிகள், இவைகளெல்லாம் போட்டு, செழிப்பின் உபதேசங்கள், இதெல்லாம் போட்டு மூடி கவலைகள், பாரங்கள் எல்லாம் போட்டு மூடி என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால், அந்த தெல்ல தெளிவாக இருந்த அந்த அடிச்சுவடானது மறைந்து போய்விட்டது. அதனால் அப்போ என்னென்னா, ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தால், அடுத்தவர் நடந்திருந்தால் அது இன்னும் சுத்தமாக இருக்கும். அடுத்தவர் அதற்கு மேலே நடந்திருந்தால் இன்னும் சுத்தமாக இருக்கும். அதுக்கு அடுத்தவர் அதன் மேலே நடந்திருந்தால் சுத்தமாக இருக்கும். ஆனால் ஏன் நடக்கலை? ஏன்னா ஒரு ஆள், இப்போ உதாரணமாக பவுல் அப்படி நடக்கவில்லை என்று வைத்துக்கொள்வோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல அப்படிங்கிற அந்த விஷயத்திலே கிறிஸ்துவை அவர் முழு ஹிருதயமாய் பின்பற்றினது போல அப்படி அவரே நடக்காமல் பாதியில் விட்டிருந்தார்னு வச்சுங்களேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த அடிச்சுவடுகள் எல்லாம் மாறி போயிருக்கும் அல்லது அது மறைந்து போயிருக்கும். அதனால கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்பது எனக்கு பல வருஷத்திற்கு முன்பாக அதாவது யார் இயேசுவின் உண்மை சீசன் அப்படிங்கிற புத்தகத்தை முதலாக அது வெளிவந்த போது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பிலே சில வார்த்தைகளை பிரதர் எழுதியிருப்பார். இது ஏதோ புதிதான சத்தியங்கள் அல்ல. இதெல்லாம் எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. ஆனால் காலாகாலமாக என்ன நடந்து விட்டது? சபையின் பாரம்பரியங்கள் அல்லது மனுஷனுடைய பாரம்பரியங்கள் எல்லாம் போட்டு மூடி இந்த சீசத்துவ வழியை என்ன செய்து விட்டார்கள்? மூடி மறைத்து விட்டு இப்போ கிறிஸ்துவம் என்றாலே என்னமோ வேறொரு ஒன்றை போல காமித்து விட்டார்கள். அதனால அருமையான சகோதரர்களே, நம்முடைய பொறுப்பை சற்று எடுத்து பாருங்கள். நான் அவரை உண்மையாய் பின்பற்றினால், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் தான் நான் என்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் பொழுது எனக்கு பின்னாக வருகிறவர்களுக்கு நான் சொல்ல முடியும். அப்படி சொல்கிறவனாய் நான் இருந்தால்தான் அந்த அடிச்சுவடு மறையாமல் இருக்கும். இல்லைன்னா அது மண்ணு மூடி என்ன செஞ்சு விடும்? மறைந்து விடும். எனக்கு பின்பாக வருகிற என்னுடைய மகனுக்கு அது தடுமாற்றமாக இருக்கும். எங்கே அடிச்சுவிடு? இங்கே அதுக்காக இப்போ சில பேர் நல்ல வாஞ்சி உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டால், இல்லை நான் தேடுவேன் ஆண்டுடைய அடிச்சுவடு என்ன, எங்கள் அப்பாவை கொஞ்சம் தூரம் பின்பற்றி வந்தேன், அதுக்கப்புறம் அவரை பின்பற்ற முடியல, ஆனால் கிறிஸ்துவின் அடிச்சுவடு இருக்கும், அதை நான் தேடட்டும் என்று சொல்லி சில பேர் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. எல்லாரும் அப்படி கண்டுபிடிக்கிறதில்லை. அப்போது நம்ம பாருங்களேன், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் என்னன்னு கேட்டால், இப்படி சொல்லுகிறதான் அந்த வசனத்தை பாருங்களேன். அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இது எவ்வளவு முக்கியமானது. கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை மறைக்கிறது யார் அப்படிங்கிறதை நாமளே புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இப்படி பவுல் சொல்றது அது ரொம்ப பெருமையாக சொல்றாருங்க. அவர் ரொம்ப தன்னை நினைக்க வேண்டிய விதத்துக்கு மேலே ஓவராக நினச்சிட்டு பேசுறார். அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. நம்ம தாழ்மையாக பேசணும். எப்படி பேசணும்?
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ரொம்ப தாழ்மையான மனிதன். இல்லை, இது தாழ்மையெல்லாம் கிடையாது. இவன் ஒரு பெரட்டு, இவன் ஒரு மாய்மாலக்காரன். என்ன மாய்மாலக்காரன்னா, நான் ஏதோ கொஞ்சம் தூரம் வந்தேன், அதுக்கு மேலே என்னால் வர முடியல, அதனால நான் பின்பற்றுகிறது போல, அல்லது நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். என்னை முழுசாக நம்பிட்டு வராதிங்க. எல்லா நேரத்துலையும் இப்போ நான் ஏதோ சபையில் மட்டும் என்னை பாருங்கள், வீட்டிலலாம் வந்து என்னை ஏன் பார்க்க வாரீங்க? எதுக்குங்க? நம்ம உறவுகள் சபையோடு நின்று விடக்கூடாதா? வீட்டுக்கெல்லாம் ஏன் வரணும்? அப்போ சில இடங்களில் நமக்கு நம்ம அடிச்சுவடுகள் இல்லை. அங்கே கிறிஸ்துவை பின்பற்றுகிற அடிச்சுவடு இல்லாதனால நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிக்கு அந்த அடிச்சுவடை அது காண்பிக்கப்பட முடிவதில்லை. அதனால அது மண்ணு விழுந்து அது வந்து கொஞ்ச நாள் ஆக ஆக ஒரு தலைமுறை போகிறது, அடுத்த தலைமுறை வருகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடிச்சுவடுகளே காணாமல் போய்விடுகிறது. அப்புறம் அது யாராவது ஒருத்தர் அதை தேட வேண்டியதாக இருக்கிறது. இல்லை, அருமையான சகோதர அருமையான பெற்றோர்களே, தாய் தகப்பன்மார்களே, ஒரு சவாலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனோ தேனோ என்று நாம் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாமே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை மண்ணை போட்டு மூடிட்டு போன மாதிரி நாம் போய்விடுவோம். அது மிகப்பெரிய பாவம். அது மிகப்பெரிய பாவம். ஆகவே இந்த நாட்களில் இந்த காரியங்களை குறித்து நாம் இன்னும் அதிக, ஆண்டவரே, நான் ஒவ்வொரு அடியும், காலையில் நாம் கேட்டோம்லவா, அந்த மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொன்னால், நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உம்முடைய அடிச்சுவடுகளாக இருக்க வேண்டும். காலை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே நான் மாறிக்கணும். உடனே மாறி, ஆண்டவரே, நான் ஏன் அதை விட்டுட்டு வேற இப்போ காலை வச்சேன் அப்படின்னு சொல்லி உடனே மாறிக்கொள்ளலாம். அதில் ஒன்றும் தப்பில்லை, அதை உடனே மாறிக்கொள்ளலாம். அப்படி நாம் நடந்து சென்று நாம் எல்லாரையும் அறைகூவி அழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நாம் எல்லாரும் இல்லாத பட்சத்தில், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பகுதி அது மறைக்கப்பட்ட பகுதியாகவே அல்லது அந்த அடிச்சுவடே தெரியாமல் போனதாகவே மாறிவிடும். ஏனென்றால் சபை என்று வரும் பொழுது சபையிலே எல்லாருமே ஒரே மாதிரியாக இல்லை. நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் பல அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான சுபாவங்கள் இருக்கிறது, வித்தியாசமான வேலைகள் இருக்கிறது, வித்தியாசமான வருமானங்கள் இருக்கிறது. ஒருவர் சாதாரண நிலைமையில் இருக்கிறார், ஒருவர் வசதியாக இருக்கிறார், இப்படி பல்வேறு, ஒருவர் ஞானியாக இருக்கிறார், ஒருவர் கல்விமானாக இருக்கிறார், ஒருவர் படிக்காதவராக இருக்கிறார். ஆனால் இப்படி எல்லாருமே சரியாய் பின்பற்றினோம் என்று சொன்னால் நாம் அடுத்த சந்ததிக்கு ஒரு மாதிரிகளை விட்டு செல்கிறவர்களாக, கிறிஸ்து விட்டு சென்ற அந்த அடிச்சுவடிலே நடந்து, அந்த அடிச்சுவடுகள் இன்னும் அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும். அந்த அடிச்சுவடுகள் பளிச்சென்று இருக்க வேண்டும். ஆகவே அப்படி நாம் என்ன செய்வோம், நாம் செய்வோம் என்று நாம் தீர்மானம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆமாம், அதே போல இந்த சபை என்று வரும்பொழுது நான் உணர்ந்தது என்னன்னா, இந்த நேரத்தில் கிறிஸ்து வந்து நம்முடைய, அதாவது இப்போ நம்முடைய தரிசனம் என்ன, சிஎஃப்சி சபைகளுடைய தரிசனம் என்னன்னு கேட்டால், தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் அவரை பின்பற்றுகிற சீசர்களாக இருக்க வேண்டும். அதாவது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற சீசர்களாக இருக்க வேண்டும். அப்படி நடந்து அப்படி நடக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சபையாக மாற வேண்டும். அதான் நம்முடைய தரிசனம். நம்முடைய தரிசனம். யாரெல்லாம் இந்த கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலே நடக்க தவறுகிறார்களோ அவர்களை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டால் இதை செய்ய முடியாது. ஆகவே இப்போ கிறிஸ்துவை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் வந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, சபைக்கும் அவர்தான் மாதிரியாக இருக்கிறார். சபைக்கும் அவர்தான் மாதிரியாக இருக்கிறார். ஆனால் அவருடைய நாட்களிலே சபையாக கட்டப்பட முடிந்ததான்னு கேட்டால் கட்டப்பட முடியவில்லை. அதற்கு வேறு காரணங்கள் உண்டு. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக உள்ளாக வராதபடினாலே அவன் இன்னொருத்தரோடு கூட சேர்ந்து ஐக்கியமாய் கட்டப்பட முடியவில்லை. இப்போ நாம் பார்க்கிறோம், 12 சீசர்கள் இருந்தார்கள்.
ஆனால் 12 சீசர்களும் எப்படி இருந்தார்கள் கேட்டால், யாரோ ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தார்களே தவிர அவர்கள் ஒன்றாகவில்லை. இப்போ அவர்களுக்கு இயேசு காண்பித்த அந்த மாதிரி பாருங்கள். இயேசு காண்பித்த மாதிரி இந்த வசனத்தை பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது சபையை கட்ட முடியவில்லை என்கிறது உண்மைதான். ஆனால் என்னன்னு கேட்டால், ஒரு சபை கட்டப்படுவதற்கு அல்லது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அந்த மாதிரியை வைத்துத்தான் சபை கட்டப்பட முடியும். இல்லை என்றால் சபை கட்டப்பட முடியாது. என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரி. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 13ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். அங்கே ஆண்டவர் அந்த கடைசி ராத்திரியிலே அந்த அந்த அவர்கள் அப்பம் புசித்த அந்த நாளிலே அவர் செய்ததை நாம் பார்க்கிறோம். நான் தேவனிடத்தில் விட்டு வந்தது அவரிடத்தில் திரும்பி போகிறது என்பதை அறிந்து இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒன்றை செய்தார். என்ன செய்தார்னா, 4ஆம் வசனத்தில், போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து, 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோவான் 13:4, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவும் தாம் கட்டி கொண்ட சீலையில் துடைக்கவும் தொடங்கினார். ஒரு சொல்லே, அதாவது அவரே அவர் சொல்றதை பாருங்க. 13ஆம் வசனம், யோவான் 13:13, நீங்கள் என்னை போதகர் என்றும், அல்லது அதுக்கு முன்னாடி அவர் சொல்றார், திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுதா? நான் இப்படி செஞ்சேன் அல்லவா? இது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவங்களுக்கு கால் அழுக்கா இருந்துச்சு, அதனால நீங்கள் கழுவிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் செய்ததை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு இப்போ நமக்கு தான் அவர் கேட்பார். என்ன கேட்பார்னா, ஒரு சரீரமான சபை அல்லது ஒரு சகோதரத்துவம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நான் செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நான் செய்தது உங்களுக்கு தெரியுமா? நான் என்ன பண்ணேன்? இப்போ என்ன பண்ணீங்க? தண்ணி எடுத்தீங்க, காலை கழுவி விட்டீங்க. இதில் என்ன இது தெரியாத விஷயமான்னு கேட்டால், இல்லை, நான் செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? அது என்னன்னா, அவர் சொல்றார் பாருங்க, நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். அவர் தன்னுடைய நிலையை அவர் ஒன்றும் பொய்த்தாழ்மையெல்லாம் சொல்ல, நானெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நானெல்லாம் குப்பைங்க அப்படின்னு, அதாவது என்ன இருக்கிறதோ அதை மறைச்சிக்கிட்டெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் அது பொய்யான மனத்தாழ்மை. அது பொய்யான மனத்தாழ்மை. நானெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படிங்கிறது இல்லை. அவர் ஆண்டவர், மனிதனை சிருஷ்டித்தவர், அல்லது அந்த சீசர்களுக்கு அல்லது நமக்கும் அவர்தான் ஆண்டவர். அவர் போதகர் என்றால் யார்? போதிக்கிறவர், சத்தியத்தை போதிக்கிறவர். இப்போ சீசர்களுக்கு எத்தனை தடவை அவர் போதித்தார்? அவர் போதிக்கிறவர். அப்போ ஏதோ காலை கழுவுறதுங்கிறது நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் யாருக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேனுங்க, நான் பாட்டுக்கு இருக்கிறேனுங்க அப்படிங்கிறது அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது. அதே போல அவர் போதகர், அவர் போதிக்கிறவர். இந்த தகுதிகளெல்லாம் உண்மையான்னு கேட்டால் உண்மைதான். ஆனால் இந்த தகுதிகளெல்லாம் இருந்த போதும் அவர் எப்படியானார்? அங்குதான் சபை கட்டப்படுவது இருக்கிறது. அதனால நம்ம சபை கட்டப்படும் போது நாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரிதான், அது ஒன்றும் தவறில்லை. அதை மாற்றிக்கிட்டு உள்ள வாங்க அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லுகிறது கிடையாது. நீங்கள் டாக்டராக இருந்தால் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டு உள்ள வாங்க அப்படின்லாம் சொல்லுகிறது கிடையாது. நீங்கள் இருக்கிறது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவி உண்டானால்னா, அங்கே இன்னொன்று அவர் சொல்லவாம விட்டார். என்ன சொல்ல விட்டார்? நான் ஆண்டவரும் போதகருமாகிய நான், அது இன்னொரு இடத்துல சொன்னார். அது எந்த இடம் பாருங்கள், லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லாமல் இருந்ததை இங்கே சொல்லிக்கிறார் பாருங்க. அப்போ நம்முடைய மனப்பான்மை ஒரு சபையாய் கட்டப்படுவதற்கு அவர் காண்பித்த மாதிரி என்ன அப்படின்னா, அங்கே
லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, கடைசி நேரத்தில் என்ன பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்க. ஒரு துயரமான ஒரு துக்கமான ஒரு நேரத்தில் நம்ம ஆளுகளுக்கு என்ன பிரச்சனை, ஆண்டவர் போயிட்டார்னா யார் நான் பெரியவனாக இருப்பேன், இதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. இவங்களை வச்சுக்கணும் எப்படிங்க சபை கட்டுறது? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் பொறுமையாக இருந்து அவர்களுக்கு காண்பிக்கிறார். சொல்கிறார் பாருங்க 27ஆம் வசனத்தில், அதாவது அவர் ஒன்று சொல்கிறார் 25ஆம் வசனத்தில், அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்கள் உபகாரிகள் என்னப்படுகிறார்கள். அதாவது நாம் எப்பொழுதுமே உபகாரிகளாய் இருப்பதற்கு நமக்கு ஒரு இச்சை உண்டு சகோதரர்களே. என்ன இச்சைனா, நான் எப்பொழுதும் கொடுக்கிறவன், நான் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிறவன், நான் எப்பொழுதும் மற்றவர்களை அப்படின்னு ஒரு உபகாரி. அதை வெளியில் சொல்லினால அந்த உபகாரி அப்படி நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான்லாம் அப்படின்னு அந்த உபகாரி அப்படிங்கிற மனப்பான்மை தவறு தவறு. ஆண்டவர் என்ன சொல்றார், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத பாருங்க. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். அப்போ ஆண்டவரும் போதகருமாகிய நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? பணிவிடைக்காரனாக, ஒரு அடிமையாக, உங்களுக்கு சேவகம் செய்கிற அடிமையாக இருக்கிறேன். அப்படிங்கிற நான் செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அருமையான சகோதரர்களே, சபை கட்டப்படுவதற்கு ஆண்டவர் காண்பித்த இந்த மாதிரியை பாருங்கள். இந்த மாதிரியை வைத்துத்தான், அதான் எல்லாம் சரிதான், அவர் ஆண்டவர், அவர் போதகர், ஆனால் அடிமையாக இருக்கிறார். ஆமாம், நாம் உபகாரிகள் அப்படிங்கிற ஸ்தானத்தை கூட நம்ம எடுத்துடக்கூடாது. அது கூட ஒரு பெரிய ஸ்தானம். அது இல்லை, நான் ஏதோ பெரிய உபகாரம் பண்ணுறது போல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அப்படி இல்லை. நான் ஒரு வேலைக்காரன். அந்த ஆவியோடு இயேசு இருந்தார். இப்போ இதையெல்லாம் சகோதரர்களே சீசர்கள் அப்பொழுது புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பவுல் பேதுரு எவ்வளவு புரிந்து கொண்டாரோ தெரியவில்லை. பவுல் இதை நன்றாக புரிந்து கொண்டார். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே சபை என்று வரும்பொழுது அவர் இயேசு எப்படி இருந்தாரோ அப்படிதான் அவர் இருந்தார். அதனால தான் சபையை குறித்தான வெளிப்பாட்டை பவுலுக்கு ஆண்டவர் அதிகமாகி கொடுத்தார். ஆகவே சபை அப்படிங்கிற சபை கட்டப்படக்கூடிய அந்த அடிச்சுவடுகள் நமக்கு வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சபை கட்டப்படாமல் இருக்கிறது. நமக்கு அடிச்சுவடுகள் வேண்டும், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் வேண்டும். அவர் எப்படி இருந்தார், சீசர்களோடு எப்படி இருந்தார் அப்படிங்கிற அடிச்சுவடுகள் நமக்கு வேண்டுமே. எனக்கு அது தேவையே, எனக்கு காண்பிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் அதிகமாக கேட்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடுவோம். கேட்ட நல்ல வார்த்தைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நாம் காலையில் ஜெபம் பண்ணோம். இந்த நாள் முழுவதும் தேவன் தம்முடைய தாசர் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பேச வேண்டும் என்று சொல்லி இணையம் நன்றாக வேலை செய்து, ஒரு சில இடையூறுகள் தவிர. எனவே நாம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்மோடு பேசின அவருடைய வார்த்தைகளுக்காகவும் நமக்கு வாய்க்க பண்ணின எல்லா காரியங்களுக்காகவும் நன்றி சொல்லி நாம் இந்த வேலையில ஜெபம் பண்ணுவோம். இறக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மெச்சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எங்கள் ஜெபத்துக்கு நீர் பதில் தந்து காலை தொடங்கி இந்நேரம் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய தாசர்கள் மூலமாக எங்களோடு உடைய வார்த்தைகளை பேசினீரே, உமக்கு நன்றி. நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காகவும் நல்ல மாதிரிகளுக்காகவும் ஆண்டவரே, நீர் காண்பித்த எங்கள் ஆண்டவர் இயேசுவின் அடிச்சோடுகளுக்காகவும் உமக்கு நன்றி. நாங்கள் அதில் பின்பற்றி வரும்படிக்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலனை தாங்கப்பா. நாங்கள் வெறுமனே கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அல்லது மூளை அறிவிலே அறிந்து கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல, உண்மையிலேயே நாங்கள் அந்த வழியிலே நடந்து ஆண்டவரே, நாங்கள் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எங்களை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்துவிட, எங்கள் குடும்பங்களிலேயும் சபைகளிலேயும் நாங்கள் மாதிரிகளை வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் யாவரும் எழுந்திருப்போம். மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன்
அவர் நடந்தபடியே தானும் நடந்தாக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை! தேவன் நமக்கு முன்பாக அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல மாதிரியாக இருக்கிறார். அவருடைய மாதிரியை பின்பற்றி நமக்கு முன்பாக ஏராளமான அப்போஸ்தலர்கள் சகோதரர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்களிலும் நமக்கு முன்பாக நம் கண் முன்பாக வாழ்கின்ற பரிசுத்தவான்கள், நம்முடைய மூத்த சகோதரர்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் கண்கூடாக காண்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் கேட்டது போல நாம் வாழ்க்கையில் ஏனோதானே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் ஒரு அடிச்சுவிடு நம்மிடத்தில் இருக்கிறதா? என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியுமா? சகோதரர் சொன்னது போல் ஒரு 50% என்கிட்ட நல்லா இருக்கிறத எடுத்துக்கங்க, பாக்கியை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இருக்குது. 100க்கு 100 நான் கிறிஸ்துவை போல், பிரதர் சந்தோஷ் பேசும்போது கூட சொன்னாங்க, நான் இயேசுவை போலாவேன் அப்படின்னு சொல்லி. எப்படியாகிலும் நாம் குமாரனுடைய சாயலுக்குப்பாய் மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்மை அவர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அவர் குமாரனுடைய சாயலுக்குப்பாய் மாற்றும்படி தான் அழைத்திருக்கிறார். ஏராளமான வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நமக்கு சோதனைகள் வரும், அதை எப்படியெல்லாம் ஆண்டவர் ஸ்பேஸ் பண்ணினார் என்று சொல்லி பல கோணங்களில் சகோதரர்கள் நம்மோடு பேசினார்கள். எவ்வளவு நாம் தைரியமாக இருக்க வேண்டும், இதனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடி கூட கீழே விடாது என்று சொல்லி. பிலாத்துக்கு முன்பாக அவர் எவ்வளவு தைரியமாக இருந்தார். அவர் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, அவர் கவலைப்படவே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த நாட்களிலும் சகோதரர் பேசினது போல அவருடைய அடிச்சுவடுகள், மற்றவருடைய பாரம்பரியங்கள் சில காரணங்களால் அது மறைந்திருக்கிறது. ஆனால் அப்படியல்ல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் பிரதிபலிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். நாம் கேட்ட வார்த்தையை நினைவு கூர்ந்து தேவன் நம்மோடு இடைப்பெற்று இருப்பாரானால் இந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாம் தேவனிடத்தில் 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். சடங்காச்சாரமாய் நாம் மற்றவர்கள் எவ்வளோ பேர் ஏவப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நாம் ஜெபிக்கிறவர்களை தொடர்ந்து முதலாவது நாம் ஜெபிக்கலாம் அப்படிலாம் தயவுசெய்து நாம் இருக்க வேண்டாம். நாம் ஜெபிக்கிறதுனால அது ஆண்டவர் ஒருபோதும் கேட்க மாட்டார். நம்முடைய இருதயத்தின் அலங்கோலத்தை, என்னுடைய நொறுங்குதலை, என்னுடைய பெருமூச்சை அவர் கேட்டு அதற்கு தான் அவர் மறு உத்தரவு வருகிறார். அந்த ஜெபம் தான் தேவனுடைய சமூகத்தில் போய் சேரும். அதனால் நாம் மற்றவர்களுக்கு இடம் கொடுப்போம். வாரந்தோறும் ஜெபிக்கிறவர்கள் நாம் ஜெபிக்க வேண்டாம், மற்றவர்களுக்கு நாம் இடம் கொடுப்போம். பெரியவர்களே, 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். சகோதரர்கள் நாம் ஜெபிக்கலாம். அருமையான வேலைக்காக நம்ம துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உண்மையாலுமே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்தது. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய தாசர்கள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய சாயலை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். நீர் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். ஆண்டவரே திஷ்டாந்தரமாய் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே தகப்பனே, உம்முடைய சுயபலத்தால் அந்த வாழ்க்கை ஆண்டவரே எங்களால் வாழ முடியாது. ஆண்டவரே தகப்பனே, எங்களை உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரால் ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஸ்தேவன் கூட தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்த்த பொழுது தான் ஆண்டவரே அங்கே இருக்கிறதை கண்டு, இயேசுவானவர் நிற்கிறதை கண்ட பொழுது ஆண்டவரே அவன் பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல இவர்கள் தாங்கள் செய்கிறது என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்றும் இவருடைய பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதீரும் என்றும் சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரே அப்படி பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் பொழுது மட்டுமே, தேவ அன்பு எங்களுடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும் பொழுது மட்டுமே
ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்க்கை எங்களால் வாழ முடியுமா ஆண்டவரே? தகப்பனே, அப்படியாய் வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளிலுமே எங்களோடு பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பார்த்து ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். நீர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நீதியாய் தம்மை திருப்ப செய்கிறவர்களுக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தீரே. நீர் வாய் தரவாத ஆட்டை போல் இருந்தீரே. பிலாத்துக்கு முன்பாக ஆண்டவரே நீர் பேசாமல் இருந்தீரே. ஆண்டவரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நான் உம்மை ஆண்டவரே தகப்பனே சிலுவையில் அறையப்படவும் ஒப்புக் கொடுக்கவும் உம்மை விடுதலை பண்ணவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னது போல சொன்னபோது பரத்திலிருந்து உனக்கு உத்தரவு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இராது என்று சொல்லி தைரியமாய் இருந்தீரே. இந்த பூமியில் வாழற நாட்களெல்லாம் நாங்களும் ஆண்டவரே தைரியமுடையவர்களாய் ஆண்டவரே உம்மை போல நாங்களும் வாழ்ந்துவிட பயப்படாத ஒரு வாழ்க்கை, கவலைப்படாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். இந்த நாளிலும் தேவையோடும் பிரச்சனையோடும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களில் கொடுக்குறோம். ஆண்டவரே உடைய தேவைகளை சந்திங்க. விசேஷமாக இந்த நாளில் கூட கவிதாவுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, மகளுடைய ஆண்டவரே பலவீனத்தை நீர் மாற்றி போடுங்க. ஆண்டவரே தொடர்ந்து உடைய பிரசன்னம் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவரே அவர்களை சுற்றிலும் மேலடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே உம்முடைய நாமம் அவர்கள் மூலியமாக மையப்படட்டும். ஆண்டவரே சரியான பாதையில் நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆகாரத்துக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். படைத்தவர்களை ஆசீர்வதிங்க, உண்டு உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.